வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சன்ஸ்கிரீன்ஸ் என்ன, சன்ஸ்கிரீன்ஸ்னா என்ன, எப்படி சூஸ் பண்ணலாம் சன்ஸ்கிரீனை, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், இதுதான் இன்னைக்கோட டாபிக். ஸோ இப்போ வந்து நம்ம சூரிய வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில நல்லதும் இருக்குது, சிலது கெட்டதும் இருக்குது. நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சிந்தசிஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தேவை. ஆனால் இதில் சில ஒரு ஹார்ம்ஃபுல் ரேஸ் ஆஃப் சன்னும் இருக்குது. அது இப்போ ஒரு சன்லைட்னு எடுத்தீங்கன்னா அதில் யூவி லைட்டுங்கிறது ஒரு பகுதி, மிச்சம் பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட், எக்ஸ்ரே, காமா ரேஸ், இந்த மாதிரி நிறைய பகுதிங்க இருக்குது. இந்த யூவி லைட்டுங்கிற பகுதி யூவிஏ, யூவிபி, யூவிசின்னு மூணாக பிரிக்கும். யூவிசி வந்து ஓசோன் லேயர்லேயே வந்து அது ஃபில்டர் ஆகிறதுனால அவ்வளோ எர்த்தை ரீச் பண்ணுறதுல நம்ம கிட்ட வரது கிடையாது. பட் யூவிஏ அண்ட் யூவிபி அப்படிங்கிற ரெண்டு பகுதி தான் மேக்ஸிமம் டேமேஜ் வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ரேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஏன் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலில் ரொம்ப நேரம் போகிறவங்க, அதாவது நிறைய அடிக்கிற வெயிலில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லாமல் போகிறவங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் வரலாம். இது எப்படி வரலாம்? அதாவது ஸ்கின் திக்கனிங் இருக்கலாம், தோலில் வந்து உங்களுக்கு பல வகையான பிக்மெண்டேஷன், அதாவது கருப்பு புள்ளிகள் வரலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாரும் பயப்படுறது ஸ்கின் கேன்சரோட ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ இதுக்காக தான் நம்ம சன்ஸ்கிரீனுங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறது. சன்ஸ்கிரீன் வந்து என்ன மாதிரி சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணலாம்? இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு மோஸ்ட் பீப்புள் ஹேவ் ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ப்ரிஃபரபிளி வாட்டர் பேஸ்ட் இல்லை ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது பெட்டர். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ட்ராவல் பண்ணுறவங்க, நிறைய வந்து ஹார்ஷ் விண்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் ஸ்கின் ரொம்ப டேமேஜாக ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு க்ரீமி ஃபார்முலேஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் வந்து க்ரீம் ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் சன்ஸ்கிரீன் பெட்டராக இருக்கும். சப்போஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்கின் டைப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் யூஸ் எய்தர் அ க்ரீம் ஆர் அ க்ரீம் ஜெல் ஃபார்முலேஷன் வந்து உங்களுக்கு ஐடியலாக இருக்கும். சன்ஸ்கிரீன் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸ்கின் ஏரியாவுக்கு 2 மில்லிகிராம் சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறது தான் வந்து ஆக்சுவல் போதுமான அப்ளிகேஷன். இது எப்படி இந்த மெஷர்மெண்ட், நம்ம இது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் மெஷர் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாத்திரம் கவர் பண்ணுறதுக்கு 3 ml தேவை, 3 ml தேவை. கழுத்தை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு 3 ml, ஒரு கைக்கும் 3 ml. சப்போஸ் கால் பகுதியை கவர் பண்ணணும், நீங்கள் வெளியே போகிறீங்க, கால் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபுல் காலை கவர் பண்ணுறதுக்கு 6 ml ஆஃப் சன்ஸ்கிரீன், அண்ட் இன்னொரு காலுக்கு இன்னொரு 6 ml, செஸ்ட் பகுதிக்கு 6 ml, பேக் பகுதிக்கு 6 ml. ஸோ இதுதான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. சன்ஸ்கிரீனை வந்து எப்போ அப்ளை பண்ணணும்? முன்னே என்ன சொல்லிட்டு இருந்தோம், சன்ஸ்கிரீனை வந்து அதாவது வெளியே போகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னையும் வெளியே போன அப்புறம் எவ்ரி 2 hours அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகிறதுக்கு 15 to 30 minutes முன்னே அப்ளை பண்ணிட்டு வெளியே போய், அதாவது சன் எக்ஸ்போஷர் ஸ்டார்ட் ஆன அப்புறம் ஒரு 15 to 30 minutes கழிச்சு ஒரு வாட்டி அப்ளை பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லுது. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு நிறைய வந்து ஸ்வெட்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அஃப்கோர்ஸ் திருப்பி ரீஅப்ளை பண்ண வேண்டிய சர்க்கம்ஸ்டான்சஸ் வரலாம். இது தவிர வந்து ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ், யார் ஸ்விம் பண்ணுறவங்க ஆர் ஸ்போர்ட்ஸ் நிறைய விளையாடுறவங்க, வேர் ஸ்வெட்டிங் அதிகமாக நடக்குது, இல்லைனா நீங்கள் தண்ணியில் போயிட்டு இப்போ வந்து நீங்கள் ஸ்விம் பண்ண போகிறீங்கும் போது வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன்ஸ் சூஸ் பண்ணுறது பெட்டர். இது வந்து அட்லீஸ்ட் ஃபார் 40 minutes நீங்கள் தண்ணியில் இருக்கிற டைமுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பேபிஸ்க்கு என்ன பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயம் இது. அதாவது என் குழந்தைக்கு எப்போ யூஸ் பண்ணலாம், எந்த ஏஜ்லேருந்து யூஸ் பண்ணலாம்? பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்தே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. வெளியில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, 6 மாதத்துக்கும் யங்கராக இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இஃப் சப்போஸ், யூஸ்வலி நம்ம குழந்தைங்களை வெயிலில் தூக்கிட்டு அலையிறது கிடையாது, அப்படி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே வந்து ரொம்ப அடிக்கிற வெயிலில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் சம்டைம் சன்ஸ்கிரீனுமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீனு பாபா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன். இப்போ சன்ஸ்கிரீன்லேயே 2 வகை இருக்குது, கெமிக்கல் சன்ஸ்கிரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் 2 வகை இருக்குது. இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு. நீங்கள் கிரிக்கெட்டர்ஸ் கூட பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் பூசிட்டு இருப்பாங்க, அதுதான் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன். இது வந்து அப்படியே சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இட் வில் பி பெட்டர் அண்ட் இட் வில் பி சேஃபர். ஸோ வந்து these are the choices that you should make for sunscreen.
இப்போ வந்து நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பத்தியும் பேசியாகணும் சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும். அதுதான் ஹோம் மேக்கர்ஸ். நான் ஹோம் மேக்கர்னு சொல்றேன், ஹவுஸ் ஒய்ஃப்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். தே ஆர் ஹோம் மேக்கர்ஸ் பிகாஸ் தே ஹாவ் அ ஃபுல் டைம் ஜாப். நம்மள மாதிரி ஆஃபீஸ் போறவங்களுக்கு வந்து சம் டைம் ஜாப் தானே தவிர ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஃபுல் டைம் ஜாப். அடுப்புல நிறைய நிற்பாங்க, ரேடியேஷன் நிறைய இருக்கும் அடுப்புல இருந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், அதாவது ஹீட்லேருந்து வர ரேடியேஷனும் ஸ்கின்னை பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதுக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் சன்ஸ்கிரீன் ஐஆர் ப்ரொடெக்ஷனோட வருது, அதாவது இன்ஃப்ராரெட் ப்ரொடெக்ஷனோட வர சன்ஸ்கிரீன்ஸும் இருக்கு. இது வந்து யூஸ் பண்றதுனால கண்டிப்பா அடுப்புல இருந்து வர அண்ட் ஸ்டவ்ல இருந்து வர ரேடியேஷனை தவிர்த்துக்கலாம் நம்ம.